எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். சரி, மத்தேயு 13 2வது வசனத்தில் சரி, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொன்னாரு? அவர் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். 2வது வசனம் என்ன சொல்லுச்சு? அவர் உட்கார்ந்து போதகம் பண்ணினார், அவர்கள் நின்று கேட்டார்கள். 2 இடத்துலையும் பிரசங்கியார் உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணார். உங்களுக்கு உட்கார்ந்து கேட்கணுமா நின்றுட்டு கேட்கணுமா உங்க சாய்ஸ். சுவிசேஷகர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை விசேஷித்தமான அழைப்பை வைத்து அழைத்திருக்கிறார். சபைகள் சுவிசேஷகர்களை எல்லா சுவிசேஷகர்களும் ஏற்றுக்கொள்வது இல்லை. இட்ஸ் a fact. இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் சுவிசேஷகர்களுடைய அழைப்பை அங்கீகரிக்கிறது என்றால் இல்லை. பெருசாக சிஎஸ்ஐ சபைகளிலும் இவாஞ்சலிஸ்ட் என்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, அப்போஸ்தலர் சபைகளிலே பெண்டகாஸ்டல் சபைகளிலே ரெக்கக்னைஸ் பண்ணுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் சுவிசேஷகர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதை மறுக்க முடியாது. ரெய்னார்ட் பாங்கே ஒரு தேவனுடைய வல்லமையான ஒரு மனுஷன், எத்தனையோ மில்லியன் கணக்கில் ஆப்பிரிக்கா கண்டகத்தில் அநேகர் அவர் மூலமாக தொடப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே வந்ததற்கு காரணம், அவங்க தாத்தா இருக்கும் பொழுது அந்த கிராமத்துக்கு ஒரு மிஷினரி சென்று அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ரெய்னார்ட் பாங்கேவுடைய தாத்தா அந்த ஜெபத்தினால் தொடப்பட்டு சுகம் பெற்றபடியினால் அந்த குடும்பமே கர்த்தரை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் ஒரு மகன் பிறப்பான், அவன் மூலமாக எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்றது அந்த இவாஞ்சலிஸ்ட்டுக்கு தெரியாது. அந்த இவாஞ்சலிஸ்ட் பேர் நமக்கு தெரியாது, அந்த இவாஞ்சலிஸ்ட் முகம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் இப்படிதான் ஜனங்களை பயன்படுத்துகிறார். வெவ்வேறு ஆட்களை வெவ்வேறு நோக்கத்துடன் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். சபை சுவிசேஷ ஊழியத்தை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, வசனம் சுவிசேஷ ஊழியத்தை அங்கீகரிக்கிறது. சில நேரங்களிலே ஒரு கிளாரிட்டி இல்லாதபடியினால் நம்முடைய ரோல் என்ன என்பதை நாமளே புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் உண்டு. எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் 8லிருந்தே வாசிச்சிருங்க. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கக்கூடிய காரியம் எல்லாமே நிறைவேறுவதற்காக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவு தக்க சுவிசேஷ ஊழியத்திற்காக, பக்தி விருத்திக்காக, இதெல்லாம் செய்வதற்காக தான் என்ன பண்ணிருக்கிறாரு? 5 விதமான ஊழியங்களையும் கொடுத்திருக்கிறாரு. இது பாஸ்டரா இருக்கிறவருடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல.
இருக்கக்கூடிய 5 விதமான ஊழியக்காரர்களுக்கும் மற்றவர்களை உருவாக்க வேண்டும், சபையில் இருக்கிறவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு, பொறுப்பு, மேண்டேட், ஆப்ஷன் இல்லை. இதை புரிந்து கொள்ளாமல் சுவிசேஷத்தை மாத்திரம் நான் அறிவிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் மாத்திரம் என்றது ஒரு குறுகிய விதத்தில் உங்களுடைய ஊழியத்தை பார்க்கிறது. இதை புரிந்து கொண்டால் விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய பணியில், அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணியில் எல்லா சுவிசேஷர்களும் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். என்னை சுத்தீரம் இருப்பவர்களை நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக உருவாக்க வேண்டும். அந்த பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது நிறைய பேருக்கு இந்த கிளாரிட்டி இல்லாததுனால, நான் சீஷத்துவத்தில் அநேகரை உருவாக்கும்படி ஆண்டவர் ஒரு 2008 என்னோட பேசும்பொழுது அநேக பாஸ்டர்ஸ் கேட்ட கேள்வி, சீஷத்துவத்தை குறித்து பாஸ்டர்ஸ் நாங்கள் தானே பேசணும், இது வரைக்கும் யாரும் சுவிசேஷகர்கள் சீஷத்துவத்தை பற்றி பேசலையே, ஆட்களை உருவாக்கணும்னு பேசலையே, பிரதர் ஃப்ரெடியா இதை பண்ணுறாரு, அவர் சர்ச் ஆரம்பிக்க போகிறாரா என்று நிறைய கேள்விகள் வந்தது. அப்போ நான் சொன்ன பதில், எபேசியர் 4 வாசிங்க, தெளிவாக புரியும். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இந்த வேளையில் மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம், நிலைத்திருக்கும்படி, அதுதான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாபிக். மத்தேயு 24:12, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகணும், காணா போயிடாது, குறைஞ்சிரும். என்னாகும்? குறைஞ்சிரும், காண போகாது, குறைஞ்சிரும். அக்கிரமம் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பு குறைஞ்சிரும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. யோவான் 15:15 வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சரி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தமிழில் வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த வசனத்தை இங்கிலீஷில் அப்படியே போடுவாங்க. You have not chosen me, I have chosen you. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். And ordained you, appointed you, that you should bring forth fruit and that your fruit should remain. உன்னுடைய கனி நிலைத்திருக்கும்படி. 2 பார்த்தோம். 1, கடைசி வரை நிலைத்திருப்பவனே. 2வது, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது, நான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும், என் மூலமாக வரக்கூடிய கனி நிலைத்திருக்கக்கூடிய கனியாக இருக்க வேண்டும். அப்போ நிலைத்திருக்கும்படி என்றால் தனிப்பட்ட நபராக அழைக்கப்பட்ட நானும் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய கனி என் மூலமாக செயல்படுகின்ற காரியமோ நிலைத்திருக்கணும். 2மே தேவை. நானும் கடைசி வரைக்கும் நிற்கணும், என்னால் ஏற்படுகின்ற கனிகளும் என்ன இருக்கணும், நிலைத்திருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா என்னுடைய ஊழியம் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது, ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸாக இருக்கும், நிலைத்திருக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். முதலாவது தனிப்பட்ட விதத்தில் நிலைத்திருப்பதை பற்றி பேசி
அடுத்ததாவது நம்முடைய ஊழியம் நம்முடைய காலகட்டத்தில் என்னுடைய வயசோடு முடிந்து விடாமல் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இயேசு சுவாமியுடைய காரியங்களையும் பார்த்து பவுலுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை பார்த்து இந்த நிலைத்திருக்கக்கூடிய கனி என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதே சமயத்தில் அன்பு தணிந்து போகாமல் நானும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறதுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக தேவனுடைய மனுஷனாக எதையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வசனத்தில் இந்த 2 காரியத்தையும் பார்க்க போகிறோம். தனிப்பட்ட நபராக நிலைத்திருப்பதும் என் மூலமாக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியமும் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 1வது வசனம். அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவினாலே அரணான பட்டணங்களை கட்டினான். யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவளுக்கு காரியம் வாய்த்தது. சரி, இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக இருந்த தேசம் ஒரு காலகட்டத்தில் 2ஆக பிரிகிறது. ரேனால்ட் பாங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச எவாஞ்சலிஸ்ட். அவர் சொல்லுவார், ஐ preach the ABC of the gospel but doesn't mean that I don't know the XYZ. நான் சுவிசேஷத்தை ரொம்ப சிம்பிளாக பிரசங்கம் பண்ணுறவன், ஏன்னா அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. ஆனால் அதனால் ஆழமான காரியங்கள் எனக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய ஹாபியே பைபிள் வாசிக்கிறது தான். ஸோ அநேக நேரம் சுவிசேஷர்களாக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், மேலாக்கா சில வசனங்களை மாத்திரம் புரிந்து கொள்ளுவோம். நாம் நம்முடைய பைபிள் ஸ்டடியை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் அறிந்து கொள்ளும்படி நேரத்தை அனுமதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்து விடுகிறது. இஸ்ரவேலாக பிரிகிறது, யூதாவாக பிரிகிறது. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் என்று சொல்லுவார்கள். இதில் இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்த ராஜாக்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ராஜாக்கள், ஆண்டவர் அவர்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் யூதாவில் வந்த அநேக ராஜாக்கள் ஆண்டவரை நேசித்தவர்களாக தேவ பயம் இருந்தபடியினால ஆண்டவர் யூதாவை ஆசீர்வதித்தார். அதன் மூலமாக அவர்களுக்கு சமாதானமும் இருந்தது. இந்த காலகட்டத்தில் 2 நாளாகமும் 14வது ஆசாவை பற்றி வாசிக்கும் பொழுது ராஜாக்களிலும் இதே கதைகள் வரும். அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசா ராஜாவாக இருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள் நிறைய பேர் அங்கே மாறிக்கொண்டே இருந்தார்கள். இவனுடைய ஆட்சி நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலிலே ஆட்சி நல்லா இல்லை. அங்கே ஒவ்வொரு ராஜா இன்னொரு ராஜாவை சாவடித்தான், அவனுடைய பிள்ளை அவனை சாவடித்தான். இதை போல நிறைய காரியங்கள் நடப்பதை இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்கிறோம். ஆனால் யூதா தேசத்தில் இவன் ஆண்டவரை தேடினபடினால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஸோ ஆரம்பத்திலேருந்து அவன் சீக்கிரட்டை பிடிச்சிட்டான். நான் ஆண்டவரை பிடிச்சா ஆண்டவர் என்னை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஸோ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுது and in his days the country was at peace for 10 years என்று சொல்லுகிறது. ஆரம்பம் 1வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா தேசம் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் சமாதானமாக இருக்கிறது. இப்போ 8வது வசனத்தை வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பலனுள்ளவன் இங்கேருந்தான் வந்துச்சேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். தொடர்ந்து வாசி. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி. எனக்கு இங்கிலீஷ் பைபிளில் தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியல. 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆசாவுடைய பலத்தை காண்பிக்கிறது. அவனுடைய படை எவ்வளோ பெருசாக இருந்தது, அவனுக்கு என்னெல்லாம் ஆயுதங்கள் இருந்தது என்று ஆசாவுடைய பலத்தை 8வது வசனம் காண்பிக்கிறது. 9வது வசனம், சேரா என்று ஒருவன் வருகிறான், குஷைட். அவர் என்ன பண்ணுறான், சண்டைக்கு வருகிறான். 9வது வசனம் ஆசாவுடைய பிரச்சனையை காண்பிக்கிறது. 8வது வசனம் என்ன காட்டுது, ஆசாவுடைய பலனை காண்பிக்கிறது. 9வது வசனம் ஆசாவுடைய பெரிய பிரச்சனையை காண்பிக்கிறது. ஆனால் 11வது வசனம் என்ன காண்பிக்குதுன்னா, ஆசா தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தன்னுடைய பலனை சாரவில்லை, கர்த்தரை சார்ந்தான். வசனம் என்ன காட்டுது, 11வது வசனம். 8வது வசனத்தில் எனக்கு பலன் இருக்கு, எனக்கும் ஒரு பெரிய படை இருக்கிறது, நான் சண்டை போட ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் என் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் என் பலனை சாரவில்லை, நான் கர்த்தரை சாருகிறேன். அப்போ ஆரம்பத்திலேயே ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கிறார். வந்து ஆட்சியில் 10 வருஷம்தான் ஆச்சு, இருந்தாலும் கர்த்தரையே சாரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். சரியா? 12வது வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அதில் ஜெயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த ஜெயத்தின் மூலமாக அவர்கள் அந்த எல்லாத்தையும் எடுத்து அற்புதமாக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இழுத்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். என் பலத்தை சாராமல் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கர்த்தரை சார்ந்தபடினால் ஆண்டவர் எனக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். 15வது அதிகாரம் 1வது வசனம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது தமிழ் பைபிள்லையும் இங்கிலீஷ் பைபிள்லையும் இந்த சாப்டர் பிரேக்கிங் இருக்குதுல்ல, 14, 15ன்னு. ஒரிஜினல் பைபிளில் சாப்டர் பிரேக்கிங்லாம் கிடையாது. நீங்கள் புக்கை வாசிச்சிங்கன்னா புக்கை முடிக்கணும். ஸோ அதனால் சாப்டர் பிரேக் இல்லாமல் வாசிக்கிற மாதிரி தொடர்ந்து வாசிக்கிற மாதிரியே நம்ம வாசிச்சோம்னா அந்த ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். சரி, வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அஸ்ரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. சரி, அப்பொழுது அசரியா மூலமாக ஆண்டவர் எப்ப பேசுறாரு? என் பிரச்சனையில நான் மாம்சத்தை சாராம கர்த்தரை சார்ந்து அதற்காக ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுறார். எது நார்மலா இருந்திருக்கும்? நீ கர்த்தரை நம்பினபடியினால் கர்த்தருனை ஆசீர்வதித்தார். இதுதான் நார்மலாக இருக்கும் பேசுறது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்றது என்னன்னா, the Lord is with you. Listen to me, Asa, Judah and Benjamin. The Lord is with you when you are with him.
If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. நல்லா கவனி நான் சொல்றத. நீ ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உன்னோட கூட. இப்ப நீ ஆண்டவரை விட்டினா அவன் சொல்றதுக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே. எப்போல்லாம் நடந்த சம்பவத்துக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லையோ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நடந்த சம்பவத்தை வைத்து பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதை குறித்து தான் பேசுறாருன்னு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் வேறு ஒரு காரியத்தை பேசும் பொழுது அது புரியுதோ இல்லையோ அதை ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். இதை குறித்து அவன் பேசி முடிச்ச பிறகு 7வது வசனம் சொல்றான், பட் as for you be strong. 7வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இதுவே ஒரு வசனமா வச்சு நம்மளுக்கு ஒரு அவர் பிரசங்கம் பண்ண முடியும், ஆறுதலாகவும் இருக்கும். என்னது? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. மகனே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயா? உன் கிரியைக்கு அப்படியே பேசிட்டு போலாம். I am not that kind of a fellow. I like to go for the full content of the message. 8வது வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு கொண்டான். ஆண்டவர் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு வார்த்தையை ஃபுல்லா பேசல, அங்க ஏதோ ஒரு கொக்கி போட்டு கண்டிஷனலா பேசுறாரு. நீ என்னை தேடினா கண்டடைவ, என்னை விட்டுட்டீனா நான் உன்னை விட்டுருவேன்றாரு. ஆனால் ஆண்டவரே, நீர் எதை பேசினாலும் சரி அதை கேட்டு பலனடைகிற ஆள் நான் என்று அந்த வார்த்தையை கேட்டு பலனடைகிறான். கர்த்தர் ஆறுதலாக பேசும் பொழுது மாத்திரம் பலனடைகிற ஆளா நீ? இல்லை என்றால், ஆண்டவரே எனக்கு பேசி நீர் டைரக்ஷன் கொடுக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் என்று நான் திடன் கொள்ளுகிறவனாக. ஆண்டவர் பேசும் பொழுது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது உங்க ஆவிக்குரிய நிலையை காண்பிக்கிறது. How you respond to God's voice when he speaks shows your spiritual condition. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய நிலை. ஆண்டவர் பேசும்பொழுது அந்த வசனத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பது என்னுடைய ஆவிக்குரிய நிலையை தெளிவாக காண்பிக்கிறது. இங்கே ஆசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அதை கேட்கும் பொழுது அவன் திடன் கொள்ளுகிறதை வைத்து அவனுடைய ஆவிக்குரிய நிலையை பார்க்கும் பொழுது இஸ் இன் a good spiritual state. தொடர்ந்து வாசிங்க. அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். பாருங்க, நல்ல கவனிங்க. இவன் எந்த ஊருடைய ராஜா? இவன் யூதாவுடைய. ஆனால் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறதை பார்த்து இப்ராஹிம், மானேசா, சிமியோன்ல இருந்து இஸ்ரவேல்ல இருந்து திரளான ஜனக்கூட்டம் என்ன பண்ணிச்சான்? எதுக்கோசரம் வந்துச்சான்? கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்களை தேடி ஆட்கள் வருவார்கள், உங்களை தேடி அழைப்பு வரும், உங்களை தேடி ஆண்டவருடைய கரம் செய்வதை பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நம்முடைய இவாஞ்சலிஸ்ட் மத்தியில் நாம் நிறைய மாடலை பார்க்குறோம். ஜீசஸ் கால்ஸ் மாடலை பார்க்குறோம், ஜீசஸ் ரிடீம்ஸ் மாடலை பார்க்குறோம். இப்படி நிறைய பண்ணுறாங்களே, நாமளும் இது மாதிரி பண்ணணுமோன்னு சொல்லிட்டு நிறைய சமயத்தில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்டு நாம் செய்வது எதுவுமே வாய்க்காது. ஏன்னா அது மாமிசத்தில் வரக்கூடிய காரியம். நான் ஊழியத்துக்கு வந்து இது 25வது ஆண்டு, எனக்கு 48 வயசு தான் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த ஒவ்வொரு கட்டமும் சரி, ஒவ்வொரு ஸ்தானமும் சரி, எதுவுமே நான் ஆசைப்பட்டது அல்ல, எதுவுமே நான் கேட்டதும் அல்ல.
நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தான். இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதில் எனக்கு உண்மையாக இருக்குது. கிருபை தாங்க ஆண்டவரே. நீராக பார்த்து ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த அளவுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற கிருபையும் பலனும் தருவீங்க. ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரை முன்னால் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இங்கே போனோம் அங்கே ஆனோம் என் ஊழியம் இப்படி போகணும்னா கேட்டதே கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் தேடி வருவாங்க. லெனார்ட் ராவனல் சொல்றாரு, ஃபயர் டசன்ட் நீட் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபயர் டசன்ட் நீட். யோவான் ஸ்நானகன் சிட்டியில் ஒரு பெரிய சென்டரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சு மீட்டிங் நடத்திட்டு தானா? அவன் எங்கே இருந்தாலும் தேடி போனாங்களே. கர்த்தர் கூட இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி. ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் காட். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியம் அவர் கொடுத்த அழைப்பை விட்டு மற்ற காரியங்களை செய்வதற்கு ஆசைப்படுவது. கீழ்ப்படிதல் ஆண்டவரை பிரியப்படுத்துறது என்ன தெரியுமா? சுண்ட விரல் கட்ட விரலாக இருக்கிறது இல்லை. சுண்ட விரலாக இருக்கிறது தான் ஆண்டவரை கனப்படுத்துறது. சுண்ட விரல் கட்ட விரல் வேலையை செய்யணும்னா அது அதிக பிரசங்கி, டிஸ்ஒபீடியன்ஸ். என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் செயல்படும் பொழுது தானாகவே காரியம் என்னை தேடி வரும். நிறைய பார்ப்பேன். சிங்கப்பூர், மலேசியா, எப்படியாச்சும் நானும் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட் ஆகிடலாமா, அங்கே போனால் ஏதாச்சும் பண்ணலாமா, இங்கே போனால் ஏதாச்சும் பண்ணலாமா. பரிதாபமான ஒரு நிலைமை. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் போகிறது எப்படி தெரியுமா? ஒரு 10 அடி மாடிக்கு நீங்கள் 200 கிலோ லோடு தூக்கிட்டு போகணும். கர்த்தர் கிருபை இருந்தால் அதை உருட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராலி இருக்கும், அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கும். நீங்கள் 10 பட்டன் அழுப்பினீங்கன்னா 10வது மாடியில் எத்தனை போய் உருட்டிட்டு போய் வச்சுருவீங்க. அது கிருபை. கர்த்தர் கிருபை இல்லைன்னா 200 கிலோவையும் மாங்குன்னு தூக்கிட்டு 10 கிலோ நடக்கணும், 10 மாடி நடக்கணும். ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை. அநேகர் அழைப்பிலே திருப்தி அடையாமல் மற்றவர்களை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டு மூச்சு வாங்கி செதறி வேர்த்துழுத்து எல்லாம் டயர்டாகி, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஏன்னா ஆண்டவர் உங்களை இந்த காரியத்துக்காக அழைக்கலை. ஆண்டவர் அழைக்கிற காரியத்தில் நான் நிலைத்திருந்தால் ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள். அப்படி வாசிங்க தொடர்ந்து. ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம். இப்போ எத்தனாவது வருஷம் ஆயிடுச்சு? ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடினா 10வது வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ 15வது வருஷம் வாசிங்க. 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த உடன்படிக்கை யார் செய்றா? ராஜா செய்ய சொன்னானா? கர்த்தர் இவனோட இருக்கிறத பார்த்து பக்கத்து தேசத்துல இருந்து ஆட்கள் வர்றது மாத்தம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறோன்னு தெரியுது. நம்ம தேசத்துக்கு சமாதானமும் செழிப்பும் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நம்ம ராஜா ஆண்டவரை தேடுறதுனால. அப்போ சில சமயத்தில் ஊழியக்காரனாக வெளியில உனக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். ஆனால் வீட்டில் தான் தெரியும் வண்டவாளம் தண்டவாளம் இருக்கிறது. உங்கள் கணவர் உங்களை எப்படி பார்க்குறாரு? உங்கள் மனைவி உங்களை எப்படி பார்க்குறாங்க? உங்களை சார்ந்த சுத்திரம் இருப்பவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? வெளியில் அழகாக பிக்சர் காமிச்சிடலாம், ஏன்னா அங்கே 2 நாள் 3 நாள் போகிறோம் வந்துடுறோம். கிருபை வேலை செய்யும், அபிஷேகம் வேலை செய்யும், வரம் வேலை செய்யும். ஆனால் கூடிய இருக்கிறவன் என் கேரக்டர் எப்படி பார்க்குறான்? Am I able to influence people from Israel? Am I able to inspire people from within? சொல்றது புரியுதா? அங்க இருக்கிறவன் கர்த்தர் இருக்கிறான்னு வந்துட்டான். ஆனால் உள்ள இருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்றான். ஆண்டவரே உண்மை நாங்கள் தேடலைன்னா நாங்கள் சாகிறதுக்கு
தயாராக இருக்கிறோம் என்று பிள்ளைகள், மனைவிகள், புருஷர்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்றாங்களாம். நாங்கள் உங்களுக்கு தேடலனா we are ready to die. ஒரு தேசமே ஸ்பிரிச்சுவலாக ஒரு கன்விக்ஷன் வரும் அளவுக்கு ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை இப்பேற்பட்டதாக இருக்கிறது. எழுப்புதல் என்று பேசினால் இதுதானே எழுப்புதல். தூங்கி கொண்டிருக்கிறவன், ஆவிக்குரிய நிலையில் மந்தமாக இருக்கிறவன் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால் நான் உம்மை பின்தொடரவில்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் பண்ணுவோம், உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக இல்லைன்னா நாங்கள் சாவறதுக்கு ரெடி. ஸோ ஆசா இஸ் நாட் யுவர் ரெகுலர் கிங். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கிறான். பலத்தை சாராமல் ஆண்டவரை தேடி பிரச்சனை தீர்த்துக்கு வரான். ஆண்டவர் பேசுறாரு. தீர்க்கதரிசி வரும் பொழுது சாதகமான வார்த்தை இல்லாமல் கண்டிஷனலான வார்த்தை இருந்தாலும் அதை கேட்டு திடன் கொள்ளுகிறான். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் இஸ் வெரி நைஸ் என்று நான் சொன்னேன். பிறகு என்ன பார்த்தோம்? அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்த்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் கூட திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறவர்களும் இவனை பார்த்து உடன்படிக்கை செய்து ஆண்டவரை தேடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் 15 இயர்ஸ் ஆகுது. அவன் ஆட்சிக்கு வந்து 15 ஆண்டுகள் ஆகிறது. சூப்பரான ஆளா? சாலிடான ஆளா? அரசியல் ரீதியாக ஒரு நல்ல தலைவன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் வீரன். He was a revivalist. Asa was a ரிவைவலிஸ்ட். தேசமே கர்த்தரை தேடும்படி ஒரு வாழ்க்கை. 16வது வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோ நாற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்கள் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அவங்க வீட்டில் அந்த குயின் மதர், தமிழ் என்ன போட்டுக்குது? 16வது வசனம். ராஜாத்தியா. அந்த அம்மா ஏதோ தப்பு பண்ணும்போது என்ன பண்ணிட்டான்? ஊருக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம். வீட்டுக்குள்ள தப்பு நடந்தா கண்டுக்காம விடுற டைப்பு கிடையாது. கை சுத்தம். I am a man of conviction. I live what I preach. I live what I believe. குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன். Although he did not remove the high places from Israel என்று போட்டிருக்குது. இஸ்ரவேலுக்கு ராஜா அவன் கிடையாது, அவன் யூதாவுடைய ராஜா தானே. அப்போ யூதாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான். ஆசாஸ் ஹார்ட் வாஸ் ஃபுல்லி கமிட்டட் டு த லார்ட். அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. 18வது வசனம். He brought into the temple of God the silver and gold and the articles that he and his father had dedicated. கர்த்தருடைய ஆலயத்திற்கு பொருத்தனை செய்த காரியத்தை அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தரிடத்தில் சொன்ன காரியத்தை செய்யணும்னு அவங்க அப்பா சொன்ன காரியத்தையும் சேர்ந்து செய்கிறான். வண்டர்ஃபுல் கேரக்டர். அதற்கு பிறகு 35வது வருஷம் வரைக்கும் அவனுடைய ஆட்சியில் எந்த விதமான யுத்தமும் கிடையாது. இந்த பீரியடில் இஸ்ரவேல் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு 5-6 ராஜாக்கள் இருந்தானுங்க இந்த சமயத்தில். ஸோ 35 இயர்ஸ் ஆசா ராஜாவாக இருக்கிறான். 35 ஆண்டுகள் அனுபவத்தில் ஒருத்தர் ராஜாவாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு என்னெல்லாம் ரோட் மேப் இருக்குது. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தான், 10வது ஆண்டில் எப்படி இருந்தான், 15வது ஆண்டில் எப்படி இருந்தான், 35 ஆண்டு வரைக்கும் சூப்பராக இருந்தான். எல்லா விஷயத்துலையும் ஃபென்டாஸ்டிக். எழுப்புதலை கொண்டு வந்தவன், மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்தவன். 16வது அதிகாரம் 1வது வசனம்.
ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே 36வது வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். சரி, நல்லா கேளுங்க. ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் தேடினா, 10வது வருஷத்துல பிரச்சனை வருது, பலன் இருக்கிறது, பலத்தை சாராமல் கர்த்தரை சார்ந்தான், ஜெயத்தை கொடுத்தார். தீர்க்க தரிசனம் வருகிறது, நீ கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவனோடு இருப்பார். தேடலன்னு அப்போ என்ன சொன்னேன், நீ இருக்கக்கூடிய கண்டிஷனில் சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர் பேசும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக அதை கவனிக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதை கேட்டவன் திடன் கொள்ளுகிறான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருந்தது என்று சொன்னேன். பிறகு அவனோடு கர்த்தர் இருக்கிறதை பார்த்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள். இஸ் ஏபிள் டு இன்ஸ்பயர் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட். கர்த்தர் தான் உனக்கு ப்ரொமோஷனை தராரு, நீ ப்ரொமோஷனை தேடி போகாத, கர்த்தர் உன் கூட இருந்தால் ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்கன்னு சொன்னேன். அதை தவிர்த்து அவனுடைய ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை செய்யும்படி அவர்களை இன்ஸ்பயர் பண்ணுகிறான். ஒரு தேசத்துக்கே எழுப்புதல் கொண்டு வரக்கூடிய ஒரு எழுப்புதல் வீரனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒரு தப்பு இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறான். அவங்க அப்பா செய்த பொறுத்தனையும் இவன் சரி பண்ணிடுறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். 35 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரிதிங் ஓகே. இப்போ திடீரென்று 36வது ஆண்டு ஒரு பிரச்சனை வருது. இஸ்ரேல் தான் நிறைய ராஜாக்கள் இருக்கானுங்களே. அப்போ ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறான், யூதாவை அட்டாக் செய்கிறான். இந்தியாவும் பங்களாதேஷும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ பங்களாதேஷ் தான் யூதான்னு நினச்சிப்போம், இந்தியா தான் இஸ்ரேல் வச்சுப்போம். இப்போ பாஷா வந்து என்ன பண்ணுறான், யூதாவை அட்டாக் பண்ணுறான். இந்தியா தேசம் என்ன பண்ணுது, யூதாவை பங்களாதேஷை அட்டாக் பண்ணுது. 36 ஆண்டுகள் ராஜாவாக இருக்கிறவன் இப்பொழுது தன்னுடைய அனுபவத்தினால், ஞானத்தினால், 2வது வசனம் சொல்லுது, ஆசா took the silver and gold out of the treasuries of the Lord's temple and of his own palace. தன்னுடைய அரண்மனையிலிருந்த வெள்ளியும் பொன்னியும் எடுக்கிறான், ஆலயத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னியும் எடுத்து சைனா ராஜா கிட்ட சொல்றான், இந்த இந்திய ராஜா எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்றான். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒன்னா கிரிக்கெட் விளாண்டாங்க, நான் கொஞ்சம் காசு உனக்கு அனுப்புறேன், இந்த பொடி பயலுக்கிட்ட போய் நான் சண்டைலாம் போட்டு ஆட்கள் செத்து யுத்தம்லாம் வந்து நான் ஜெயிக்க விரும்பலை, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் சொல்லி ஒரு ஃபோன் கால் பண்ணி உனக்கு ஒரு ஷிப்பில் நான் என்ன பண்ணுறேன், வெள்ளியும் பொண்ணும் அனுப்புகிறேன். அந்த பையனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனுடைய பார்டரில் கொஞ்சம் நீ வந்து என்ன பண்ணு, அங்கே வந்து நின்னாவே இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, இந்த யுத்தத்தை பார்க்குறதா அந்த யுத்தத்தை பார்க்குறதான்னு தெரியாமல் கிளம்பி போயிடுவான்னு ஒரு பியூட்டிஃபுல் மாஸ்டர் பிளான், ஒரு ராஜதந்திரியாக, ஒரு ஞானமாக, ரத்தமே இல்லாமல் சண்டே இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான்.
அவனுடைய வெள்ளியும் பொன்னியும் சேர்த்து போடுறான். இதை இன்றைய அரசியல் சூழ்நிலையில், ஐயா நீ பயங்கரமான அறிவாளியா, எப்படியா சண்டையே போடாமல் ஒருத்தனும் வந்து ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காக நீ வந்து ஒரு ராஜதந்திரியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணன்னு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசாவை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. சண்டையே போடாமல் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நான் இந்தியா ராஜாவை பாகிஸ்தான் மூலமாக சைனா மூலமாக என்ன பண்ணிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணதுனால அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவன் போனதில் மிச்சம் வச்சான்ல, அதை வச்சு இவன் 2 பட்டணத்தை கட்டிட்டான். அப்போ கூட்டி கழித்து பார்த்தா நான் கொடுத்தது வெள்ளியும் பொண்ணும், ஆனால் எனக்கு நடந்தது என்ன, என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, யுத்தமே இல்லாமல் நான் ஜெயிச்சிட்டேன். அவன் விட்டுட்டு போனதில் 2 பட்டணத்தை கட்டிட்டேன். ரொம்ப அறிவாளியான ஒரு டெசிஷன், ரொம்ப ஞானமான ஒரு டெசிஷன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெசிஷன். இனி உலகம் உங்களுடைய டெசிஷன் எப்படி பார்க்குது? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஞானமாக பண்ணியிருக்கிறானா, எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அங்கே தான் தீர்க்க தரிசன குரல் அவசியம். இன்று சபை தீர்க்க தரிசன குரலை ஒதுக்கிருச்சு. இன்று ஊழியக்காரர்களாகிய நாம தீர்க்க தரிசன குரலை ஒதுக்கிட்டோம். Prophetic voice is different from prophecy. தீர்க்க தரிசன அழைப்பில் இருக்கிறவன் வேற, தீர்க்கதரிசி வேற, தீர்க்க தரிசனம் வேற, வேர்ட் ஆஃப் நாலேஜ் வேற, ப்ராஃபட் வேற. அது ஒரு ஆஃபீஸ். கர்த்தருடைய இருதயத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடியவன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறான். ஒரு யுத்தத்தை டிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறான், 36 வருஷம் ராஜாவாக இருக்கிறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான் பாருங்க, 7வது வசனம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமும் உள்ள எத்தோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதேவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பாருங்க, தீர்க்கதரிசி வந்து சொல்றான், எப்பா உன்னுடைய பியூட்டிஃபுல் டெசிஷன், உன்னுடைய குட் டெசிஷன், உன்னுடைய சக்சஸ்ஃபுல் டெசிஷன் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு முட்டாள் போல நீ ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்க. உலகம் சொல்லும், ஐயா சண்டை இல்லாமல் ஜெயிச்சிட்டாரு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 2 ஃபோன் கால் பண்ணாரு, ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு. ப்ராப்ளம் சால்வ்டு, கிரேட் டெசிஷன், சக்சஸ்ஃபுல் டெசிஷன், குட் டெசிஷன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குட் டெசிஷன் காட்லி டெசிஷன் இல்லப்பா. உன்னுடைய சக்சஸ் ஆண்டவர் வச்சது அல்ல. ஆண்டவருடைய திட்டத்தில் நீ எவங்கிட்ட உதவிக்கு போனியோ அவனையே உனக்கு தரது தான் ஆண்டவருடைய பிளானு. ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சொல்லி காமிப்பார், அசிங்கமாக சொல்லி காமிப்பார். ஏண்டா ராஜாவாய் 10 வருஷம் சமயத்தில் அந்த எத்தியோப்பியன் வந்தானே, அப்போ என்னை நோக்கி கூப்பிட்டியே, ஆண்டவரே பலன் உள்ளவனும் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது உனக்கு லேசான காரியம் நீ சொன்னியே, அப்போ நான் உனக்கு உதவி செஞ்சேனே, இப்போ ஏன் என்கிட்ட வரல? என்கிட்ட வந்திருக்கணும்ல, நீ ஏன் என்கிட்ட வரல? ஆண்டவர் இப்படி பேசுகிறார். நம்ம இதில் எதை வசனம் பிரசங்கம் பண்ணுவோம்? கர்த்தருடைய கண்கள், அதுதானே பிரசங்கம் பண்ணுவோம். உண்மையுள்ள டே லூசு பயல, நீ அப்படி இருந்திருந்தீனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சுப்பாரு. நீ அப்படி இல்லை, யூ ஹவ் டன் a foolish. புரியுதா? 10வது வருஷத்தில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனம் கண்டிஷனலாக வரும்பொழுது வசனத்தை கேட்டு திடன் கொண்ட ஆசா இப்போ அனானி பேசின உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறான் வாசிங்க.
அதினிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். அப்படி போடுங்க அருவால. 10வது வருஷம் கர்த்தரை நீ தேடினா கர்த்தர் உன்னோட இருப்பார், கர்த்தரை நீ தேடலனா அப்படின்னு சொல்லும் போது திடன் கொண்டாதே ஆசா. இப்போ தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறான், டே நீ கர்த்தரை நம்பாம உன் மாமிசத்தை நம்பினதுனால நீ எந்த ராஜா கிட்ட போய் உதவிக்கு போனியோ அந்த ராஜா ஆண்டவனுக்கு கொடுக்கணும் இருந்தார், அதை நீ இழந்துட்ட. நீ எடுத்த அறிவாளியான திட்டம், உன்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் ஆண்டவருடைய பார்வையில் முட்டாளான ஒரு காரியமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாத போது கர்த்தரை தேடினல, அப்போ உதவி செஞ்சார்ல, அதே மாதிரி கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் யார் அவரை தேடுவார், யார் உண்மையாக இருப்பாங்கன்னு. நீ ஒரு ஃபூலிஷான ஒரு காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது, ஐயோ ஆண்டவரே என்னோட நீர் பேசியிருக்கிறீரே, நான் தவறு செய்து விட்டேன் என்று தாவீது கிட்ட நேத்தன் வந்து சொல்லும் போது மனம் திரும்பினால அந்த பக்குவம் இல்லாம இப்ப என்ன பண்ணிடுறான், ஒரு காலத்தில் வசனத்தை கேட்ட திடன் கொண்டவன் கோபப்பட்டு தீர்க்கதரிசியை தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றான். 11வது வசனம். ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே, ஆசா அரசாண்ட 39வது வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதிகளிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். என்ன ப்ராப்ளம் அவனுக்கு? எனக்கு இவனை கண்டா ஏன் தெரியுமா பயமா இருக்கு? தாவீதை போல விபச்சாரத்தில் விழல, விபச்சாரத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒருத்தனை சாவடிக்கல. சாலமோனை போல பொம்பளைங்க விஷயத்தில் வீக் இல்லை. அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மாரல் ஃபெயிலியர் எதுவுமே கிடையாது. வாட் வென்ட் ராங்? ஆரம்பத்தில் தேடினவன், 10வது வருஷத்தில் தேடினவன், 15வது வருஷத்தில் உடன்படிக்கை செஞ்சவன், 35 வயசு வரைக்கும் நல்லா தானே இருந்தான். என்ன தப்பு நடந்தது? அவன் வாழ்க்கையில் என்ன ஆச்சு? ஏன் இப்படி காரியங்கள் மாறியது? எதனால? ஏதாச்சும் இவெண்ட் போட்டிருக்கா? கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே. என்ன ஆச்சு ப்ராப்ளம்? ஐயா, ஆரம்ப காலத்தில் கர்த்தர் தான் உண்மையெல்லாமல் எனக்கு வேற யாருமே, உண்மையெல்லாம் வேற கதி ஒருவரும் இல்லையே சுவாமி. எனக்கு பலனே இல்லாம ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் ஆண்டவரை தேடுறேன்றது வேற. ஆனா 8வது வசனம் 9வது வசனம் பார்க்கும்போது அவனுக்கு பலன் இருந்துச்சு. 14வது அதிகாரத்தில் பலன் இருந்தும் கர்த்தருடைய பலன் என் பலனை காண்டிலும் பெரியது. குதிரையோ நம்ம ரெடி பண்ணலாம், ஜெயம் கர்த்தரிடத்துல தான் வரோன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல 10வது ஆண்டுல புரிந்து கொண்டவனுக்கு வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் பேசினார்ல, நான் சொன்னேன்னே சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவர் பேசும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. 10வது வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் கண்டடைவார், நீ கர்த்தரை தேடலனா அது 10வது வருஷத்தில் அப்ளிகபிளாக தெரியல. 36வது வருஷத்தில் அதை பாருங்க. அப்போ ஆண்டவர் 26 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரு, டே கேர்ஃபுல்லாக இரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சூழ்நிலை. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆண்டவர் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணிக்கணும். அது எங்கேயாச்சும் ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் பேசுகிறார்.
அப்ப ஆண்டவருடைய தீர்க்கதரிசி பேசுனதை கேட்டு திடன் கொண்டவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்பது மற்ற தேசத்தில் இருக்கிற வந்தவங்க, தன்னுடைய தேசத்தில் இருப்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி எழுப்புதலுக்குள்ள கொண்டு வந்தவன், அவங்க அப்பா பொருத்தனை செஞ்சதை செஞ்சவன், ஆண்டவரை தேடினவன். 35 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ 36வது வருஷம் பிரச்சனை வந்த உடனே அவன் ஏன் இப்படி ரெஸ்பாண்ட் பண்றான்? ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு ஆண்டவர் நீ செஞ்சது தப்புன்னு சொன்ன பிறகு ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் கோபம் அடைகிறான்? ஏன்னா 36 ஆண்டுகள் அனுபவம் வந்துவிட்டது. நான் 36 வருஷமா ராஜாவா இருக்கிறேன். பக்கத்தில் எல்லாமே 5 வருஷம் 10 வருஷத்தில் செத்து போயிட்டு இருக்கிறான். ஒரு பொடி பையன் வந்து என்கிட்ட சவால் விடுறான். அவனை நான் எப்படி சும்மா விடுவேன்? இப்போ எனக்கு திராணி இருக்கு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் சண்டை போடாமன்ற ஞானம் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு. ஸோ என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அறிவையும் நான் பயன்படுத்தி என் பிரச்சனையை நானே ஆரம்ப காலத்தில் கர்த்தர் இல்லைன்னா நமக்கு யாருமே இல்லையா? யாருமே நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்மளுக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மைண்ட் என்ன சொல்லுது? அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பேச, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஒரு பேச. ஏன்னா இன்னைக்கு நீ ஃபேமஸ் இல்லை, எல்லாருக்கும் உன்ன தெரியும். அன்று சொல்ற ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாத போது என்னை கூப்பிட்டியே, உனக்கு உதவி செஞ்சேனே, இப்போ நீ என்னை கூப்பிட்டு தான் உதவி செஞ்சிருப்பேன்ல. இப்போ உனக்காக நான் வச்சிருந்த திட்டம் பெரிய திட்டம் தான்ப்பா. ஆனால் இப்போ நீ என்ன தேடி வரதில்லை. ஏன்னா உனக்கு ஆரம்பத்தில் நான் ஒருத்தன் தான் இருந்தேன், இப்போ உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல. அதனால் உனக்கு உதவி செய்கிறதுக்கு மற்ற ஆட்கள்லாம் இருக்கிறதுனால நீ என்கிட்ட வர மாட்டேங்கிற, உன் பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணியிருக்கிற. ஆனால் உலகத்தில் இருக்கிறவன் பார்க்குறான், ஓ இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாருப்பா, இவர் ஊழியம் பெருசாயிடுச்சுப்பா, அநேகர் இவர்களை சுற்றி வராருப்பா, இவர் மீட்டிங் கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுறாங்கப்பா, இவர் செல்வாக்கு அதிகரிச்சிருச்சுப்பா. இதெல்லாம் சுத்தீர இருக்கிறவன் பார்த்து உன் ஊழியம் நல்லா போயிட்டு இருக்குது, கர்த்தர் உன்னை அங்கீகரிச்சிருக்கிறாரு என்று யோசிப்பான். ஆனால் கர்த்தர் அப்பேற்பட்டவர் அல்ல. அதனால தான் தீர்க்க தரிசன குரல் வருது தெளிவாக. டே யூ திங்க் யூ டன் a great thing, you think you are successful, you think you done a good decision, you have done a foolish thing man. அந்த தீர்க்க தரிசன குரல் வரலன்னா அந்த டெசிஷன் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசன குரல் இல்லாதபடியினால் எத்தனை தடவை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதத்தில் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். மாமிசத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோம், மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியவில்லை. காரணம் சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆவியானவர் பேசாத அவர் என்ன பண்ணுவோம்? அமுச்சு வச்சிருமே. ஏன் கேள்வி? வாட் வென்ட் ராங்? You know what went wrong? சிட்டியில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஆன் அடிச்சுக்கிட்டே இருப்போம், பிரேக்கை பிடிச்சி தான் ஓடணும். 4 கால் எருமை மாடு வரும், 2 கால் எருமை மாடு வரும், சரியா? அப்போ பிரேக் வேலை செய்தான்னு பார்த்து போயிட்டே இருப்போம். பைபாஸ் ஃப்ரீயாக இருக்குல்ல, 80-90 போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு 2 கிலோமீட்டருக்கு வண்டியே இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல நான் பிரேக் அடிக்கிறேன், அழுத்தி பார்க்குறேன், உள்ளே போகுது, பிரேக்கு பிடிக்கல. நான் அழுத்தின இடத்துல பிரேக் ஃபெயிலியர் ஆகலை, அது எப்போவோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு அமுக்கிறதுக்கு அவகாசம் இல்லாததுனால, தேவை இல்லாததுனால நான் எல்லாமே ஓகேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த கான்ஸ்டன்ட் செக் இல்லாததுனால திடீர்னு எப்போ தேவைப்படுதோ அப்போ அழுத்தி பார்க்குறேன், ஃபெயிலியர்.
10வது ஆண்டு ஒரு நிகழ்வு, 15வது ஆண்டு ஒரு நிகழ்வு. அவன் கர்த்தரை தேடினபடியினால் சமாதானத்தை கொடுக்கிறார். 15 இருந்து 35 வரைக்கும் 20 years சமாதானம், யுத்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 20 வருஷம் என்ன பண்ணிருச்சு? கர்த்தரே இல்லாமல் என் வாழ்க்கை நான் வாழ முடியும் சார். அன்றன்றைய அப்பத்தை எனக்கு தினம் தினமும் கொடுக்கணுன்ற ஜபம் எனக்கு இப்போ தேவையில்லை சார். மந்த்லி சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க, பசங்க வளர்ந்துட்டாங்க, ஊழியம் வளர்ந்துருச்சு. பிரசங்கம் பண்ணவா தெரியாது? திடீர்னு பிரச்சனை வந்தோடனே 20 வருஷம் பிரச்சனை இல்லைல்ல. 20 வருஷமா கர்த்தரை சாராமல் மாமிசத்தை சார்ந்து அனுபவத்தை சார்ந்து செயல்பட்டது. இப்போ பிரச்சனை வந்தோடனே டிஃபால்ட்டா இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம், இது என்ன சப்ப மேட்ரு, யாரை கூப்பிட்டு இதை சால்வ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சிருச்சுல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரம்ப காலத்தை மறந்துட்டியப்பா. வியாதியிலும் அவன் கர்த்தரை சாராமல், எத்தனை ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தில் இந்த நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் ஹனானி என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணாததுனால அவங்க லைஃப் நல்லா இருக்குதுன்னு அவங்களும் நினச்சிக்கிறாங்க, சுற்றிலும் இருக்கிறவனும் சூப்பராக இருக்குதுன்றான். போன வருஷம் 1 மாதம் நான் அமெரிக்காவில் தனியாக பிரேக் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும்னு நான் இருந்தேன். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஆண்டவர் பெரிய ப்ளூ பிரிண்ட் காண்பிச்சு, நீ அடுத்த பிரதர் தினகரனாக போகிற, அடுத்த இதெல்லாம் ஒன்றும் காட்டலை. வரும்போது என்ன தெரியுமா, ஒரு 20 பசங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேம்பில் ஸ்கிரிப்சர் யூனியன் மூலமாக சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணலான்னு தான் வந்தேன். ஸ்கூலாக போய் ஊழியம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே ஒரு 20,000 பசங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபை கொடுத்தார். குட்டி குட்டி பசங்க ஒரு ஓட்டை கிட்டாரை வச்சுக்கிட்டு முதுகு வலியோட 35 கிலோ ஒரு ஸ்பீக்கரையும் தூக்கின்னு போய் செட்டில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி, பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. முதல் தடவை நான் காலேஜுக்கு போனது ஸ்டெப்னி ப்ரீச்சராக, மெயின் ப்ரீச்சரால் போக முடியல. நீங்கள் போகிறீங்களா தம்பினாரு. நான் போகிறேன். 100 கிலோமீட்டர் படூர் எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வருது. அப்போ ஜான் த பேப்டிஸ்டுடைய கசின் பிரதர் மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னால் ஃபயர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் எப்பொழுதுமே இது வரைக்கும் இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சுருக்கேன். இங்கிலீஷில் தான் பேசுவேன், இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவேன். பெருசாக தமிழ் சைடில் எனக்கு வாட்டமே கிடையாது. 2003 என் மீட்பர் வருது தமிழில். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, கிளாடி ஈஸ்வராஜ் அண்ணனுடைய மகன் கேட்குறான், ஃப்ரெடி நீ எப்போ இங்கிலீஷில் தான் நான் பாடுவேன், இது நான் தமிழில் பாடுறதே எனக்கு ஸ்லோவாக இருக்குது, பாட்டு பழசாக இருக்குது, ஆன்றது தான் பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு வருஷமே ஒரு 1 லட்சம் CD விற்கிது. திடீர்னு எல்லாருக்கும் ஒரு பையன் இப்படி இருக்கிறான்னு தெரிய வருது. பை 2007-8 நான் ஒரு 2 லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். 8ல் ஆண்டவர் சீஷத்துவத்தை பற்றி பேசுகிறார். சபை நான் எதிர்பார்க்கிற நிலையில் இல்லை சொல்லிட்டு பேசுகிறார். 2012க்கு பிறமா நான் என்னுடைய CDயை ரிலீஸ் பண்ணலை. போன 12 வருஷமாக நான் CDயை ரிலீஸ் பண்ணலை. இது வரைக்கும் 5 லட்சம் ஆல்பம் விற்றுருக்கிறேன். இருபத்தைந்தாவது ஆண்டு நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட என்னமா சொன்னேன், ஆண்டவரே இந்த 25 வருஷமும் என்னெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேனோ என் லைஃப்பில், சின்ன வயசில் நிறைய கிருபையை கொடுத்துருக்கீங்க. ஏஜி பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நான் பேசும்போது எனக்கு 40 வயசு, 800 பாஸ்டர்ஸுக்கு 19 ஸ்டேட்டில் இருந்து இந்த கிருபெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நிறைய காரியம் என் மூலமாக நீ செஞ்சுருக்கீங்க.
இது எதுவுமே என் ரெக்கார்டில் வேண்டாண்டவரே. ஏன்னா ரெண்டாவது ஆஃப் நீங்கள் ஓடுறது ரொம்ப முக்கியம். முதலாவது ஆஃபில் நீங்கள் ஓடக்கூடிய வேகத்தை வச்சு, அனுபவத்தை வச்சு, அங்கீகாரத்தை வச்சு ரெண்டாவது ஆஃப் ஈஸியாக ஓடிடலாம். பேர் வந்துருச்சு, உங்களுக்கு அந்தஸ்து வந்துருச்சு, எல்லாருக்கும் உங்களை தெரியும். வருஷத்தில் 52 வாரம் ஃபில் பண்ணுறது பெரிய கஷ்டமா? 20-25 கண்ட்ரிக்கு போயிட்டுருக்குறோம். அழகாக ஒரு மாதம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம். அப்போ நான் சொன்ன, ஆண்டவர் இது எல்லாத்தையும் நான் ஜீரோவாக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. இது நான் எதுவுமே அச்சீவ் பண்ணாத மாதிரி நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுறேன். ஆண்டவரே, என்னை வறுமைப்படுத்துவதற்கு நான் ஒரு மாதம் அமெரிக்காவில் போய் சான் அண்டோனியோவில் உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஐ வாண்ட் டு லீவ் எவ்ரி திங் வாட் ஐ அச்சீவ்ட். ஜீரோலேருந்து எனக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிருபை தாங்க. அகஸ்டின் அண்ணங்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்கலாம். மூத்த ஊழியக்காரரில் அவர் சொல்கிறார், தம்பி, இந்த 40th இயரில் ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். பசங்க வளர்ந்துருங்க, 12-13 வயசு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் அதுங்களுக்கு காலேஜ் +2 முடிஞ்சு கல்யாணம் வரும். சரியா? இந்த சமயத்தில் நீங்கள் நல்ல வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணி 25 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 15 வருஷம் ஊழியம் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஆண்டவர் உங்களை கூப்பிட்ட அழைப்பு நேராக ஒரு கோடாக இருப்பதற்கு அந்த அழைப்பும் கிருபையும் இருக்கும். ஆனால் இந்த 40 வயசில் பொருளாதார தேவையினால் நம்ம இது வரைக்கும் நல்லா ஓடிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் லைஃபுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலான்னு ஆண்டவர் சொல்லாத காரியத்திலலாம் நீ இன்வால்வ் ஆக ஆரம்பிப்ப. ஆண்டவர் அழைத்த அழைப்பை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருப்ப. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உன்னை அழைத்த காரியம் அது அல்ல. நீ கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த டீவியேஷன் வந்துடும். அநேக ஊழியர்கள் அந்த டீவியேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. சாவும் போது தெரியும், நான் டீவியேஷனில் வந்துட்டேன், அழைச்ச நோக்கத்திற்காக நான் வரலை. அப்போ ஆண்டரை நோக்கி கூப்பிடும்போது உள்ளே வருவாங்க. டெல்லியில் பாஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது நான் இப்படி சொன்னேன், மெனி பாஸ்டர்ஸ் ஆர் மர்டரர்ஸ் அப்படின்னு. அநேக பாஸ்டர்ஸ்க்கு நீங்கள்லாம் கொலைகாரங்க அப்படின்னு எல்லாம் அப்படி பார்த்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலராக அழைத்தார். ஒரு 10 சபையை ஸ்தாபிக்க அழைச்சார், 20 சபையை ஸ்தாபிக்க அழைச்சார். ஆனால் உங்களுக்குள்ளே இருந்த பாஸ்டர் என்ன நம்ம சொன்னார்? 1000 பேர் வந்துருச்சு, முன்ன நீ கஷ்டப்பட்ட, இதுக்கு மேலே திருப்பி கஷ்டப்பட அவசியம் வேண்டாம். நீ வேலை செய்ததன் கனியை புசிச்சு சமாதானமாக இரு. நீ ஏன் மாங்குன்னு இன்னும் ஒரு 10 சபையை ஸ்தாபிக்கணும்னு சொன்ன உடனே அந்த அப்போஸ்தலர் குரல் கத்த போட்டுகிட்டே இருந்துச்சு. நான் உன்னை இதுக்காக கூப்பிடலப்பா, இதுக்காக கூப்பிடலப்பா, இதுக்காக கூப்பிடலப்பா. அந்தியோக்கா சபையில் 2 பெரியாளை பிரித்து அமிச்சாங்கல்ல, அதுக்காக தான்ப்பா உன்னை கூப்பிட்டேன்னு அந்த அப்போஸ்தலர் குரல் வர வர உடனே பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? போட்டு தள்ளுறான்னா அந்த அப்போஸ்தலர் போட்டு தள்ளிடுறாரு. முடிஞ்ச பிறகு நம்ப மாட்டீங்க, 60 இயர்ஸ் 65 இயர்ஸ்க்கு மேலே இருந்த பாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறியா? நீ சொன்னது கரெக்ட். என் ஆண்டவர் 10 சபை ஆரம்பிக்க சொன்னார், 20 சபை ஆரம்பிக்க சொன்னார். நான் ஒரு சபையிலேயே கம்ஃபர்டபுளாக இருந்துட்டேன். ஆரம்ப காலத்தில் கர்த்தரை தேடின ஆசா, 10வது ஆண்டிலே பலத்தை சாராமல் கர்த்தருடைய பலனை சார்ந்து ஜெயத்தை பெற்ற ஆசா, தீர்க்கதரிசி சம்பந்தமே இல்லாமல் பேசும்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு திடன் கொண்ட அந்த ஆசா, அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஆசா, தன்னுடைய தேசத்தின் மக்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையான தேவ மனுஷனாக இருந்த ஒரு ஆசா, குடும்பத்திலே ஒருத்தி தவறான காரியம் செய்யும் பொழுது அவளையும் நியாயம் தீர்த்த ஒரு ஆசா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு இருந்த ஒரு ஆசா, 35வது ஆண்டு வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தன்னுடைய தகப்பன் செய்த பொருத்தனையும் செய்த ஆர்த்தா. 36வது வசனம், 6வது வருஷம் ஒரு பிரச்சனை வருது. அவனுடைய ஹேண்ட்லிங்கே வித்தியாசமாக இருக்கு. இவ்வளவு நல்லவனாக இருந்தவன், இவ்வளவு கர்த்தருக்கு பயந்தவன், இவ்வளவு ஜனங்களை இன்ஸ்பயர் பண்ணவன், 35 வருஷம் அப்படி இருந்தவன், 36வது வருஷம் காலி. நிலைத்திருக்கும்படி கடைசி பரியந்தம் ஆண்டவர் பேசுறாரு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் பேசும்பொழுது நீ எப்படி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அது உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை உணர்த்துகிறது என்று சொன்னேன்.
ஆவிக்குரிய முதிர்ச்சி சொல்லவில்லை, ஆவிக்குரிய நிலை என்று சொன்னேன். 10வது வருஷத்தில் ஆண்டவர் பேசும்போது ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க என்ன பேசினாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்ற இருதயம் 36வது வருஷத்துல இல்ல. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருந்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. ஆண்டவரே நீர் என்ன பேச விரும்புகிறீர், யார் மூலமா பேச விரும்புகிறீர்? அந்த அனானி வந்து பேசுறானா, அந்த தீர்க்கதரிசன குரல் வருதா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? உங்க அனுபவத்தை சாராதீங்க, நீங்க என்ன அச்சீவ் பண்ணுங்க சார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மையாவே போனீங்கன்னா அவர் பச்சா சொல்லி காமிப்பாரு. ஆரம்ப காலத்துல ஒன்றும் இல்லாத சமயத்துல என்ன தேடி வந்தல, உனக்கு உதவி செஞ்சல, வேற எவனவனோட நிக்கல, இப்போ வந்தல, அப்போ பார் இப்போ ஏன் நீ என்கிட்ட வரல? பரிதாபமான நிலை. இப்படி ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியாமல் காதுகள் மந்தமான ஊழியர்களும் உண்டு. சார் என்ன சொன்னேன், தாவீதை பார்த்தா எனக்கு தெரியுது கொலை செஞ்சிருக்கிறான், விபச்சாரம் செஞ்சிருக்கான். சாலமோன் தெரியுது பொம்பளை விஷயத்தில் வீக்கு. ஆசாவை பார்த்தா ஏன் பயமா இருக்கணும், என்ன மாதிரி இருக்கான், நோ மாரல் ஃபெயிலியர், நார்மலாக இருக்கிறான். ஆனால் மாமிசத்தை சார ஆரம்பித்தபடியினால் அன்பு காணா போல. ஆரம்பத்தில் இருந்த டிபெண்டன்சி போயிடுச்சு. சின்ன பிள்ளை எப்படி இருந்தாலும் ஆண்டர்கிட்ட வந்து என்ன பண்ணும், அப்பா கிட்ட என்ன பண்ணும், டேடி டேடின்னு வந்து கை தூக்கிட்டு அப்படி இருந்த அந்த சாறுதல் போக போக என்ன ஆகுது, குறையுதில்ல. ஆண்டர் சொல்லி காண்பிக்கிறாரு, தன்னுடைய 39வது வயதிலே காலில் பிரச்சனை உண்டாகுது. ஆனால் கர்த்தரை சாரவில்லை, பரிகாரிகளை சார்ந்தான். ஸோ தனிப்பட்ட நபராக கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நிலைத்திருக்க முடியவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் காரியங்களை பேசுகிறார். க்ரூஸ் மோடில் இருக்கியாப்பா, பிரச்சனை வரும்போது என்ன தேடினேன், இப்போ க்ரூஸ் மோடில் இருக்கிறியா என்ற ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது நான் சொன்னது யோவான் 15:15-16, நீ கனி கொடுக்கும்படி அது நிலைத்திருக்கக்கூடிய கனியை கொடுக்கும்படி. இயேசு சுவாமியுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய சாராம்சம் என்னவென்றால் மார்க்கு 3:13, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில் சீமோன். சரி, இயேசு தம்மோடு இருக்கும்படி அவர்களை அழைக்கிறார், அவர்களும் வருகிறார்கள். எதுக்காக அழைக்கிறாரு? தம்மோடு கூட இருக்கும்படி. கூட இருந்து அவர்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஆங்கிலத்தில் இதை சொல்லணும்னா ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் கண்டிஷன்ஸ், ஜீசஸ் கமிஷன்ஸ். இயேசு அழைக்கிறார், இயேசு ஆயத்தப்படுத்துகிறார், இயேசு அனுப்புகிறார். கரெக்டா? அப்போ 3 வருஷத்துக்குள்ள பேதைகளாக இருந்தவர்கள், படிக்காமல் இருந்தவர்களை கூட வைத்து 3 ஆண்டுகளிலே பிதா என்னை அனுப்பியதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்கின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருது. நான் சொன்னேன், இவாஞ்சலிஸ்டா எபேசியர் 4 புரிந்து கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய வேலை அதிகமான வேலை. நாம் ஊழியம் செய்து சுவிசேஷ பணி மாத்திரம் இல்லை, நமக்கு ஜனங்களை உருவாக்கக்கூடிய வேலையை ஆண்டவர் மேண்டேட்டாக கொடுத்துருக்கிறாரு. எபேசியர் 4 நான் சொன்னேன். கரெக்டா? அப்போ இயேசு சுவாமியுடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது இந்த நிலைத்திருக்கக்கூடிய கனி என்ன? நான் போன பிறகும் என் வேலை கண்டினியூ ஆகணும். நான் போன பிறகும் என்னுடைய பாதிப்பின் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பாதிப்பு இருக்கணும். இதுதான் நிலைத்திருக்கக்கூடிய கனி. that you may bear fruit and your fruit shall remain. அதுதான் I have chosen you and appointed you for what? To bear fruit that will remain. வேற எதுவுமே கிடையாது. இதை அவர் எப்படி செய்தார் என்று சமீபத்தில் நான் ஒரு 8 பாயிண்ட் சீரீஸ் எடுத்தேன். முதலாவது, அழைக்கிறார்,
ஆயத்தப்படுத்துகிறார், அனுப்புகிறார். சொல்லிட்டேன்னா, அழைச்சது ஒரு நாள் வேலை. அழைச்சாரா, வந்துட்டாங்களா? அனுப்புனது ஒரு நாள் வேலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம், நீ புறப்பட்டு சென்று எல்லாம் சொல்லிட்டாரா? நடுவில் இருந்தது 3 வருஷம் உருவாக்கின நேரம். அழைச்சது ஒரு நாள், அனுப்புனது. அந்த 3 வருஷம் என்ன பண்ணார்? எழுதி கொள்ளுங்கள். முதலாவது செலக்ஷன், அவர்களை தெரிந்து கொண்டார். 2வது அசோசியேஷன், பூவுடன் சேர்ந்த நாரும் கூட இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. 3வது கான்சக்ரேஷன், பிரித்தெடுக்கப்பட்ட என் கூடிய நீ இருந்து இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம், கான்சக்ரேஷன். 4வது இம்பார்ட்டேஷன், I give you my peace, I give you my joy. பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்தது என்னது? எப்படி பண்றது? ஜாம் பண்ணும்போது எப்படி ஜாம் பண்றதுன்னு காட்டுறேன், எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு காட்டுறேன், மற்றவங்களை எப்படி அணுகிறதுன்னு காட்டுறேன். பிராக்டிகலா காமிச்சாரா? அதுக்கு அடுத்தது டெலிகேஷன். நான் பண்ணதை பார்த்தல, 2 போய் ஜோம் பண்ணிட்டு வா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அடுத்தது சூப்பர்விஷன். ஐயோ நான் போனேன்னா ஜோம் பண்ணேன்னா பிசாசு அடிச்சா, சரி ரொம்ப எக்ஸைட் ஆகாத, ரொம்ப இதை குறித்து ஓவரா பெருமை பாராட்டிக்காத, உன் பேர் பரலோகத்தில் ஏற்படும். ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே அந்த கிராமத்துக்கு அக்னி வந்து போட்டு எரிச்சிடலாமா அப்படின்றான். டே அது மாதிரிலாம் பேசக்கூடாதுடா. இது என்னது? சூப்பர்விஷன். அடுத்தது ரீப்ரொடக்ஷன். அது என்னது? நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் அவனை உருவாக்கு. புரிந்து கொண்டீங்களா? இது நடந்தால்தான் உங்களுடைய ஊழியம் நிலைத்திருக்கக்கூடிய கனியை கொடுக்கக்கூடிய ஊழியமா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க ஓடுவீங்க, உங்களோட ஓட்டம் முடிஞ்சிடும், அதற்கு பிறகு ஒண்ணுமே இருக்காது. ஜீசஸ் இதை தெளிவாக புரிந்து கொண்டு, நான் இருக்க போறது 3 வருஷம், இவர்களை நான் உருவாக்கினால் இந்த காரியம் தொடரும். முதலாவது you come, I have chosen you, you did not choose me. Selection, association, consecration, impartation, demonstration, delegation, supervision, reproduction. வீட்டில் போய் இதை தியானிங்க. அப்போ உங்களை சுத்தீர இருக்காங்களா ஆட்கள், ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து உங்களை சுத்தீர இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்க மேலே கண்ணை எப்போதும் வச்சுக்கிட்டே இருங்க. ஏனால் அவர்கள் மூலமாக தான் நிலைத்திருக்கக்கூடிய கனி வரப்போகிறது. சில வசனங்களிலும் சில கேரக்டர்ஸை காண்பித்து தனிப்பட்ட வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படி என்ன ட்ராப் பண்ணுறது காமிச்சிட்டேன். இப்போ ஊழியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கனி என்ன என்பதை காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 18வது வசனம். அவர்களில் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே கூட இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உங்களுக்கு. முதலாவது பவுல் என்ன சொல்றாரு? எப்பா நான் பெரிய ஆள் தான், கமாலியல் இடத்துல தியாலஜி படிச்ச ஆள் தான். அப்போஸ்தலர் எவனுக்குமே எனக்கு இருக்கக்கூடிய தியாலஜி நாலேஜ் கிடையாது. ஆனா நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு காமிச்சிருக்கேன். வார்த்தையில மாத்திரம் பேசல, எப்படி வாழ்ந்தேன்னு
வாழ்க்கை மூலமா காமிச்சிருக்கேன். பிரயோஜனமான ஒன்றையும் நான் உனக்கு மறைக்கவில்லை. 27வது வசனம். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான எச்சரிக்கிறான். 27 எனக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, For I have not hesitated to proclaim to you the whole will of God. கர்த்தருடைய சித்தத்தை உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. பிரயோஜனமான ஒன்றைய மறைச்சு வைக்கல. கர்த்தருடைய முழு சித்தத்தையும் உனக்கு மறைச்சு வைக்கல. 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கும் சுதந்திரமாக கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. சரி, அவனுடைய வாழ்க்கையில எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வரான். பிரயோஜனமான ஒன்னையும் மறைக்கல. கர்த்தருடைய சித்தத்தை ஃபுல்லா செயலிருக்கான். இப்போ உங்களை சுத்திலும் தனிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஆட்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ராஜ்யத்துல நிலைத்திருக்கக்கூடிய கனியை உருவாக்கும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதரெல்லாம் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலாவுதி ராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். சரி, பால் அத்தனையப்பட்டதை விடுகிறான். அங்கிருந்து கொரிந்துக்கு போறான். அங்கே அவன் அக்கிலா என்கின்ற ஒரு ஆளை பார்க்கிறான். அவன் இத்தாலி தேசத்திலிருந்து வந்திருக்கிறான். அவன் கூடார பாலுக்கு எப்படி தெரியும் இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான்னு? வாட்ஸ்அப் குரூப்ல, காமன் குரூப்ல இருந்தாங்களா, டென்ட் மேக்கர்ஸ் இன்டர்நேஷனல்னு. இவனே புதுசா ஊருக்கு வந்திருக்கான். அப்படி இருந்தோம் யார் இங்கே வருகிறார்கள், அவங்க பேக்ரவுண்ட் என்ன என்பதை பார்க்கக்கூடிய ஞானம் உள்ளவனாக இருந்தான். உங்களை சுத்திரம் யார் ஆண்டவரை கொண்டு வருகிறார்கள் எப்போதும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் இனிஷியேட்டிவ் எடுக்கிறானா, நான் பெரிய அப்போஸ்தலன் என்னை தேடிவான்னு அவன் சொல்றானா? பால் அவர்களை போய் தேடி பார்த்து சொல்றான், விசிட்டிங் கார்டு சொல்றான். ஐயா, நீ ஐடியில் வேலை செய்றியா? நானும் ஐடியில் வேலை செய்கிறேன். நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அவன் போய் சொல்கிறான், என் பேர் பால், உன்ன மாதிரியே நானும் தொழில் செய்கிறவன். இந்த உறவு தொழிலின் நிமித்தம் ஆரம்பித்த ஒரு உறவு. ஆனால் பவுலுக்கு நல்லா தெரியும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லா விதமான கிருபை இருக்கக்கூடிய நான், பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை இருக்கக்கூடிய நான், அபிஷேகம் பெற்ற கிருபையுடைய நான், வரங்களை குறித்து பேசக்கூடிய கிருபை உள்ள நான், நிருபங்களை ஏற்றக்கூடிய நான், சுகப்படுத்தக்கூடிய கிருபை உள்ள நான், செத்து போன உயிரோடு இருக்கக்கூடிய நான், என்னோடு இந்த ஊழியம் முடிந்து விடக்கூடாது. யாரெல்லாம் பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணணுமோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவன் இனிஷியேஷன் எடுத்து இந்த 2 பேரை போய் பார்த்து நான் உங்களோட சேர்ந்து இருந்து நானும் வேலை செய்கிறேன்னு ஆரம்பித்த உறவு தான் அக்கிலா பிரிஸ்கில்லா உறவு. கொஞ்ச நாள் இருக்கிறார்கள். அப்படியே வாசிங்க. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து ஸ்ரீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராகியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவே என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும். 7வது வசனம்.
அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. சம்பந்தமே இல்லாம ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. நீ பயப்படாதேனா எதுக்கு ஆண்டவர் நீ பயப்படாதேன்னு சொல்றாரு? அப்ப பவுலு பயத்தோடு இருக்கிறான். பேசிக்கிட்டே இரு, சைலண்டா இருக்காத. ஏன் சொல்றாரு? கொஞ்ச நாள் அமுக்கி வாசிக்கலாமோ? இப்போதான் ரவுண்டு கட்டி நம்மள அடிச்சிருக்கிறானுங்க. கொஞ்ச நாள் ஆஃப் சீசன். ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம். ஏன் சொல்லணும்? யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க, கை போடுவது. அப்போ இவங்கள என்ன பயம்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ இதை வைத்து அவனுக்கு இருதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்துருதா? பயந்துருக்கிறான், சைலண்டா இருக்கலாமான்னு யோசிக்கிறான். இங்க இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளை போட்டு அடிச்சிருவாங்களான்னு யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பலவீனமான இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவனால ஒரு அகிலா பிரிசிலாவை போய் தேடி கண்டுபிடிக்க முடியுது. அண்ணன் சொன்ன மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த உலக உனக்கு உபத்திரவம் நான் கொடுக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் அகிலா பிரிசிலாவை போய் பார்க்கிறான். 1.5 ஆண்டுகள் அங்கே இருந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்றான். அப்போ ஒரு தொழிலின் நிமித்தம் வந்த உறவு எவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிருக்கான்? 1.5 வருஷம் தான். சிலது 20 வருஷமா சபையில் உட்காந்துட்டு அப்படியே தான் இருக்குது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல். இதை யுவான் ஆர்டிஸ் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நித்திய குழந்தை பருவன்றார். இட்டர்னல் சைல்டு சிண்ட்ரோம், இட்டர்னல் சைல்ட்ஹுட் சிண்ட்ரோம் ஆஃப் த பிலியர். நித்திய குழந்தை பருவம். அது 20 வயசு ஆச்சுனால மம்மி மம்மி ஜாதி ஜாதின்னா உட்காந்துருக்கும். ஆனால் இங்கே தொழிலின் நிமித்தம் பவுலுடைய அபிஷேகத்தை பார்த்து அகிலா பிரிசிலா வரல. தொழிலின் நிமித்தம் போய் 1.5 வருஷம் அவர்களோட உட்கார்ந்துட்டு 18வது வசனம் பவுல் கொரிந்தில் கொஞ்ச நாட்கள் இருக்கிறான். அங்கே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை விட்டுட்டு அவன் பிரிசிலாவையும் அகிலாவும் கூப்பிட்டுட்டு எபேசு பட்டணத்திற்கு போகிறான். நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம்? பொண்டாட்டி அந்த ஆளுக்கு தான் வர வேலை இல்லை. இப்போதான் நாமளே இத்தாலியிலேருந்து வந்திருக்கோம். 1.5 வருஷம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? பைபிள் ஸ்டடி எடுத்துருக்கிறாரு. இப்போ வா எபேசுக்கு போகலான்னு சொல்கிறாரு. யாரை கேட்டுன்னு போகிறது? அப்போ 1.5 வருஷத்தில் இவன் என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலாக அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறான்னா, அவன் சொன்ன உடனே நாங்களும் உன்னோட சேர்ந்து எபேசுக்கு வரோன்னு வராங்க. உஷாரா என்ன பண்றான்? அவன் எபேசில் இவங்களை விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். யோ, நாங்களே கொரிந்துக்கே புதுசு, நீ கூப்பிட்டன் தானே எபேசுக்கு வந்தோம். எபேசில் எங்களை விட்டுட்டு நீ ரொம்ப ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்தாலும் சில பேர் நீ இன்னும் வளரலன்னு உன்னை தட்டி கழிச்சிட்டே இருப்பான். ஆனால் பவுல் எப்படி பார்த்தீங்களா? ஏப்பா, நான் ஓடுற ஓட்டம் இருக்கு, நிலைத்திருக்கக்கூடிய கனி என்னோட நிற்கக்கூடாது. அது தொடர்ந்து செயல்படணும்னா நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ ஜீசஸ் பார்க்குற மாதிரி பார்க்குறேன். 12 பேர் செலெக்ஷன் அசோசியேஷன் உருவாக்குறாருல, அதே போல் பவுலுடைய இருதயத்திலையும் எங்கே யாரை பார்த்தாலும் கொஞ்ச நாள் கூட இருந்தாலும் கற்பூரம் மாதிரி அவங்கள பிடிச்சி
பற்ற வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டான். 1.5 வருஷம்தான். ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு நல்ல தலைவன் எப்படி தெரியும்? கூட இருக்கிறவனை பார்த்து தெரியும். என்னை சுத்தி இருப்பவன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை வைத்துதான் நான் எப்பேற்பட்ட தலைவன் என்று எனக்கு சாம் சந்த் என்று ஒரு லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறவர் வந்தார் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு. பாஸ்டர் மோகன் பின்னால் தான் உட்கார்ந்துருந்தார். அப்போ சொன்னார், நிலைத்திருக்கக்கூடிய கனியை பற்றி அவர் பேசினார். அவர் ஒரு ஆப்பிரிக்கன் வாழ்க்கையில் எப்படி பாதித்தாருன்னு அவர் சொல்கிறார். பெரிய யூனிவர்சிட்டியில் என் பேரில் ஒரு பிளாக் இருக்குது, ஆனால் என்னுடைய இம்பேக்ட் என்ன தெரியுமா? அது இல்லை. அந்த ஆப்பிரிக்கன் பையனை அந்த ஒரு கதை சொன்னார். அப்போ பாஸ்டர் மோகன் பின்னால் உட்காந்துருந்தார். அப்போ சொன்னார், பாஸ்டர் மோகன், your fruit is not 40,000 believers. Your fruit is not so many church services. Your fruit is not this building. நீங்கள் போன பிறகும் நிலைத்திருக்கக்கூடிய கனி எது? பவுல் புரிஞ்சுக்கிட்டான். 1.5 வருஷம் எக்யூப் பண்ணி அக்கிலா பிரிசிலாவை ரிலீஸ் பண்ணி விடுறான். அவர்களை எங்கே விட்டு போன பிறகு அப்போலோஸ் என்கின்ற ஒரு வல்லமையான பிரசங்கியார் வருகிறான். சூப்பரா பிரசங்கம் பண்றான். ஆனால் சில விஷயம் என்ன பண்ணுது? அடிப்பட்ட உடனே 1.5 வருஷம் இருந்த ஆட்களுக்கு என்ன முதிர்ச்சி பாருங்க. அவனை வீட்டுக்கு ஓரமாக கூட்டின்னு போயிட்டு, நல்ல என் பொண்டாட்டி பிரியாணி பண்ணுவா தம்பி, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க தம்பி, இந்த விஷயம்லாம் கொஞ்சம் அடி வாங்குது, இதை சரிப்படுத்திக்கிட்டா ஆண்டு உங்களை வல்லமையா பயன்படுத்துவார. அவன் பாருங்க, நீ செல் குரூப் லீடரு, நீ ஹவுஸ் சர்ச் லீடரு, நான் இன்டர்நேஷனல் ப்ரீச்சர், நீ எனக்கு ஆலோசனை சொல்றியா? அவன் அப்படி கேட்கல. இவங்களும் பவுலுடைய மென்டீஸ் நாங்க தெரியுமா, எங்க குரு யார் தெரியுமா, அவங்களும் ஃபில்ம் காட்டல. அப்ப ஆதி திருச்சபையில எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டே இரு சார், பிரோஜனமானவன்ற சொல்லி கொடு சார், கர்த்தருடைய சித்தத்தை சொல்லி கொடு சார். எப்படியாச்சும் சந்திக்கிறியா, அவனை சந்திச்சு உருவாக்கி ரிலீஸ் பண்ணி விடு. இந்த உறவு ஆரம்பித்தது தொழில் ரீதியாக. 52 அவன் இத்தாலி தேசத்திலிருந்து எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறான். இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்து புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்திலலாம் சொல்லப்பட்டிருக்குதுல, வாசிங்க 1 கொரிந்தியர் 1:12. ம் 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 பாலே அப்போலோஸ அவன் பேரோட சேர்ந்து பேசுற அளவுக்கு அந்த ஆளை உருவாக்குனவங்க யாரு? அகிலா, பிரிசிலா. 1 கொரிந்தியர் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட. இப்ப என்னடிச்சு? தங்கள் வீட்டிலே சபையோடு தொழில் ஆரம்பிச்சான். 1.5 வருஷம் பைபிள் ஸ்டடி எடுத்தான், எபேசியத்துல விட்டான். இப்போ வீடு சபையாக மாறிவிட்டது. ரோமர் 16:3-5. ரோமர் 16வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாலையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். இவங்க திரும்பி ரோமுக்கு போயிட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் பவுலுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோமில் போனோன்னு ரோம்லேயும் சர்ச் என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்பித்து விட்டார்கள். 2 தீமோத்தேயு 4:19. பிரிஸ்கில்லாவுக்கும் பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. இவர்களை சந்தித்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பால் சந்தித்து திமோத்தியில் எழுதும் பொழுது
16 இயர்ஸ். எப்படிங்க உறவு ஆரம்பிச்சிச்சு? ஹாய், ஐ எம் அ டென்ட் மேக்கர். உங்களை மாதிரியே நானும் டென்ட் செய்கிறவன் தான். உங்களோட நான் கூட சேர்ந்து வேலை செய்கிறேனே. பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காமல் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி வாழ்ந்தான்னு வாழ்க்கையை காமிச்சிருக்கான். என்ன மாதிரி நிலைமையில்? பயத்தோட தனியாக இருக்கிறோமே, நம்மளை போட்டு அடிச்சிருவானுங்களா, உள்ளுக்குள்ளே போராட்டம் இருந்தோம். ஆண்டவரே, நிலை நிற்கக்கூடிய கனி, நிலைத்திருக்கக்கூடிய கனி. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கா இல்லையா? 1.5 வருஷம் உருவாக்கிட்டு லீடர்ஷிப்பில் ரிலீஸ் பண்ணி விடுறான். 16 ஆண்டுகள் தொழிலிலே ஒன்றாக சேர்ந்து ஆரம்பித்தவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறி, சபையை ஸ்தாபிக்கக்கூடிய தலைவர்களாக மாறி, கடைசியில் பாலுக்கு கொலீக்ஸாக மாறிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 16 இயர்ஸ். நிலைத்திருக்கக்கூடிய கனி. நான் போன பிறகும் சபை தொடரும். ஏன்னா அக்கிலா பிரிசிலா புரிந்ததுனால அப்போலோஸை உருவாக்கிட்டாங்க. நான் போன பிறகும் திமோத்தி யாரெல்லாம் பால் பார்த்தானோ, ஒரு லிடியா, அவனை சுத்தீரம் இருந்தவர்களை உருவாக்கி கொண்டே இருந்தான். இன்செக்யூரிட்டியே இல்லை, எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் இல்லை. ஏன்னால் அவன் புரிந்து கொண்டான், நிலைத்திருக்கக்கூடிய கனி உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்தளிக்க வேண்டும். இயேசு செய்தது அதுதான், பவுல் செய்தது அதுதான். திமோத்தியை பவுல் பார்க்கும்போது, திமோத்திக்கு 15 வயசு. பவுல் திமோத்தியை பார்க்கும்போது எத்தனை வயசு திமோத்திக்கு? ஒரு 15 வயசு பையனை பார்த்து, இது ஒரு ஃப்யூச்சர் லீடரு, அவனுக்குள்ளே ஆவிக்குரிய பிள்ளையாக பார்த்து உருவாக்கி பலப்படுத்தி அவனை பார்த்து சொல்கிறான், உனக்குள்ளே இருக்கக்கூடிய கிருபை தம்பி, உன்னை நம்பி இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இன்று இல்லை. மற்றவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் என்று இல்லை. பிரதர் தினகரனுக்கு 2 விதமான ஊழியம். ஒன்று சுவிசேஷ ஊழியம். அவர் என்ன செஞ்சாருன்னு, பவர் கான்ஃபரன்ஸில் அவர் செய்ததினால் எத்தனை பேர் தொடப்பட்ட அந்த ஜீசஸ் கால்ஸ் பவர் இவாஞ்சலிஸ்ட் எத்தனை வாழ்க்கைகளை தொட்டிருக்காங்க தெரியுமா? நிறைய இவாஞ்சலிஸ்ட் அந்த பவர் மினிஸ்ட்ரியில் போய் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் பிரசங்கம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்சது என்னமோ ஆவிக்குரிய வரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி உருவாக்கியவர்கள் அநேகர். முதலாவது, அன்பு தணிந்து போகாமல் கடைசி பரியந்தம் நான் நிலைத்திருக்கும்படி. ஆசாவை போல ஒருவன் உங்களையும் என்னையும் போல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள். அனுபவம் அதிகரித்து விட்டது, செல்வாக்கு அதிகரித்து விட்டது, கான்டாக்ட்ஸ் அதிகரித்து விட்டது. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு தேவையில்லை, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என் தீர்மானத்தை எடுத்துக்க முடியும், உலகம் என்னுடைய சக்ஸஸை பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணும். ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நான் கடைசி வரைக்கும் உண்மையே சார்ந்து வாழும்படி, என்னுடைய அனுபவமோ என்னுடைய செல்வாக்கோ என்னுடைய பொருளாதாரமோ எதையும் நம்பாதபடி உண்மையே பார்த்து கொண்டிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆசாவே, ஆரம்ப காலத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன நோக்கி கூப்பிட்டியே, பலனே இல்லாத சமயத்தில் கர்த்தாவே எனக்கு பலன் தாருங்கன்னு சொன்னியே. இப்பொழுது எல்லாவற்றையும் நீயே பார்த்து கொள்ளுகிறாயே. You don't need me. உம்மையே நான் நேசிப்பேன்,
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். சற்று நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்தும் பொழுது வேற யாரையும் நமக்கு தெரியாது. ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வந்தோம். ஒரு நபரையும் தெரியாது, அடுத்த வேளை யார் நமக்கு கூப்பிடுவார்கள், எங்கிருந்து காசு வரும் தெரியாது. கர்த்தரையே நம்பி இருந்தோம். ஆனால் போக 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 ஆசாவை போல கர்த்தரை நம்பினது நிமித்தம் வந்த ஆசீர்வாதமே, அந்த சமாதானமே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டியை உடைத்து விட்டதே. கர்த்தர் கொடுத்த அந்த சமாதானம் என்னுடைய ஆவிக்குரிய அந்த உணர்வை மட்டுப்படுத்தி விட்டதே. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய பிரச்சனைகளை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகளை, எனக்கு தெரிந்த காரியங்களை, ஆட்களை வைத்து நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் வந்தது எதற்காக? நீர் என்னோடு இருக்கிறபடியினால், உம்முடைய கரம் என் மீது இருக்கிறபடியினால், உம்முடைய பிரசன்னம் என் மீது இருக்கிறபடியினால் அவர்கள் வந்தாங்க ஆண்டவரே. ஆனால் இன்று ஆண்டவரே, நீர் யாரை கருவியாக என் வாழ்க்கையில பயன்படுத்தினீரோ அவர்களே எனக்கு விக்கிரகமாக மாறிவிட்டார்கள் ஆண்டவரே. அவர்களே விக்கிரகமாக மாறிவிட்டார்கள். ஒரு புதிய திட்டத்தை நீர் தரும் பொழுது நான் மனுஷர்களை யோசித்து பார்க்கிறேன். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் யோசிக்கிறேன். உம்மை நான் பார்க்கவில்லையே ஆண்டவரே. நீர் ஆசாவிடத்தில் கேட்டதே போல ஆதியிலே ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்னை நோக்கி கூப்பிட்டாயே மகனே, உனக்கு நான் உதவி செய்தேனே. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று? உம்முடைய குரல் எங்களோடு பேசும்படி பேசின பொழுது எப்படி அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அதை எக்ஸ்போஸ் பண்ணுச்சோ. ஜெபிக்கிறோம், வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என்னுடைய இருதயம் கடினமாகாதபடி, என்னுடைய இருதயம் கடினமாகாதபடி
15 ஆண்டுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில பெரிய நிகழ்வு எதுவுமே இல்லைங்க, எந்த இவெண்ட்டும் நடக்கலங்க. அதனால கர்த்தரை சாரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இல்லை. திடீரென்ற ஒரு பிரச்சனை வருகிறது. கர்த்தரையே நம்ப வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில கர்த்தரை நம்பாமல் மாமிசத்தை நம்பினான். என் அருமை தேவ பிள்ளைய, நீ ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுது உன்னுடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தரை மீது நீ சார்ந்து கொண்டிருந்த காரியம், அவருடைய அபிஷேகத்தின் மீது சார்ந்து கொண்டிருந்த காரியம், ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்தாலும் உனக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், ஒவ்வொரு தடவையும் பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிரசனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்த அந்த தாக்கம் போக 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 இருதயம் கடையாக போக ஆண்டவர் சொல்ல நிலைத்திருக்கும்படி, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும்படி, அன்பு தணிந்து போகாதபடி. அன்பு தணிந்து போயிடுச்சா? Do you love me the same way you loved me? ஆசா ஆதியிலே என்னை நேசித்ததை போல இப்போ என்னை நேசிக்கிறாயா? அனுபவம் அதிகரித்து விட்டது. நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. சுத்தீர இருக்கிற உன்னை அப்ரிஷியேட் பண்றான். நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறன்றான். உன் வாழ்க்கையில் அனுகிரகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஆசாவே, எனக்கு தான் தெரியும், நீ என் குரலை கேட்பதை நிப்பாட்டி விட்டாய், உன் மாமிசத்தை சாருகிறாய். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடி, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வராதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சார்ந்திருக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகம் எனக்கு விக்கிரகமாக மாறாமல், என்னுடைய ஆவியின் வரங்கள் எனக்கு விக்கிரகமாக மாறாமல் கர்த்தரையே சார்ந்திருக்கும்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தரையே சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, Lord, I pray you will fill me with your presence. One more time, நீர் பேசும் பொழுது அந்த குரலை கேட்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. சில நேரங்களிலே எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை நீர் பேசுகிறீர். அதை பேசும்பொழுது கவனமாக இருக்க கிருபை தாங்க. 10வது ஆண்டிலே 36வது ஆண்டிலே வரக்கூடிய பிரச்சனையை குறித்து எச்சரிப்பு கொடுத்த போதிலும் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, ஆவிக்குரிய முதிர்ச்சியை தாங்க, ஆவிக்குரிய சென்சிட்டிவிட்டியை தாங்க. நீர் ஒரு காரியத்தை பேசும் பொழுது இப்பொழுது எனக்கு புரியாமல் போனாலும் அதை குறித்து நான் கவனமாக இருக்கும்படி, நான் விழாதபடி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் எடுத்த தீர்மானம் ஆண்டவரே பிளஸடாக இருந்தாலும், எடுத்த தீர்மானம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று கேட்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. சுவிசேஷகர்களாக வந்திருக்கிறோம், உம்முடைய அபிஷேகத்தை சார்ந்தவர்களாக வந்திருக்கிறோம், வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மாமிசத்தை சாராதபடி, எந்த சூழ்நிலை எங்களுடைய சுய சிந்தையை சாயாதபடி ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஓட்டம், இம்மெச்சூராக இருந்த ஆண்டவரே, ஆனால் உம்மை சாரினோம். பலனோ இல்லாம இருந்துச்சு, உம்மை சார்ந்தோம். இனஜன பந்துக்கள் பெருசா யாருமே இல்லை, உம்மை சார்ந்தோம். செல்வாக்கு எதுவுமே இல்லை, உம்மை சார்ந்தோம். யாருக்கும் எங்களை தெரியாத ஆண்டவரே, ஆனால் உம்மை சார்ந்து இருந்தோம். அனுபவம் பெருசா இல்லை, ஆனால் உம்மை சார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டுகள் போக 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 ஆண்டவரே, ஒரு ப்ரொஃபஷனல் பிரீச்சராக, ஒரு ப்ரொஃபஷனல் மேனாக மாறி ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு இடைப்படுங்க, எங்கள் இருதயத்தை உடைத்தருளும் ஆண்டவரே. Break us, Lord. Break us, Lord. Break us, Lord. Oh, Rabba Shangala Rabba Diando Robo Rikada Ramo Shandala Rabba. Thank you, Lord. Thank you, Jesus. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசாவுக்கு நடந்தது உனக்கு நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் 20 ஆண்டுகள் சமாதானத்தினால் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் என்னவென்பது அவனால் கணிக்க முடியவில்லை. எல்லாம் நல்லா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். திடீர் ஒரு நாள் பிரேக் அழுத்தும் போது தான் தெரியுது பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தால்தான் நீ ஆண்டவரை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ அவரை தேடினபடினால் அவர் உனக்கு சமாதான சீசனை கொடுப்பார், ஆசீர்வாதத்தின் சீசனை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தின் சீசனை கொடுப்பார், அங்கீகரிப்பின் சீசனை கொடுப்பார். அந்த சீசன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா அது அப்படியே மாமிசத்தை சார வச்சிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர்? அப்பப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு போ, அப்பப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு போ. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை போ ஆண்டோடைய சமூகத்தில். நீர் விரும்பாத காரியங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சா? நீர் சொல்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இது எனக்கு சின்ன வயசுல பழக்கம் இருந்தபடினால் நான் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தடவை ரெய்னார்ட் பாங்கே தெளிவாக சொன்னார். ஒவ்வொரு வருஷமும் அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு அசஸ்மெண்ட் போடுவாராம். ஆண்டவரே, நீர் சொல்லாத காரியங்களை எதையாவது நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? தேவையில்லாத காரியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேனா? நீர் சொல்லாத ப்ராஜெக்ட்ஸ்குள்ள நான் வந்திருக்கிறேனா? உண்மையே சார கிருபை தாங்கப்பா என்று ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நமக்கு தேவை. நம்மை ஆராய்ந்து பார்க்க. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த இருதயம் கடினமாயிடும். சுத்தீர இருக்கிறவனும் இன்சென்சிட்டிவாக இருக்கும் போது அப்படியே சுத்தீரம் இருப்பவனுக்கும் ஆண்டவருடைய குரலை கேட்டு அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதை குறித்த காரியங்கள் வந்துவிடும். ஆண்டவரே, அந்த சென்சிட்டிவிட்டியை நான் இழக்காதபடி, அந்த உணர்வை இழக்காதபடி, சமாதானத்தின் காலத்திலும் ஆசீர்வாதத்தின் காலத்திலும் அங்கீகரிப்பின் காலத்திலும் எல்லா சமயத்திலும் உம்மை சார எனக்கு கிருபையா இருங்கப்பா. வேற யாரையும் நம்பாம ஆண்டவரே, உண்மையே நம்ப கிருபையா இருங்க ஆண்டவரே. மனுஷனை நம்பாம, என் பேங்க் பேலன்ஸை நம்பாம, என்னுடைய பேச்சாற்றலை நம்பாம, என்னுடைய அபிஷேகத்தை நம்பாம, என்னுடைய வரத்தை நம்பாம ஆண்டவரே உண்மையே சார கிருபையாயிரும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இந்த நிலையில இருந்தும் ஆவிக்குரிய உணர்த்துதல் இல்லாதபடியினால், அனானியை போல ஒரு தீர்க்கதரிசி வந்து அவங்களோடு பேசாதபடியினால் அவங்க நல்லா இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமையில் நாங்கள் இல்லாதபடி, துளைந்து போயிருக்கிறேன் என்பதை உணராமல் இருக்கக்கூடிய நிலையில் இல்லாதபடி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எனக்குள்ள ஒரு கிரியை செய்யுமே, என்னை உடைத்தருளுமே, என்னை உடைத்தருளுமே. Let the sensitivity of God come back into my heart. உமக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்யும்படி, சிறு காரியமாக இருந்தாலும்
அதை தீர்ப்பதற்கு எனக்கு திராணி இருந்தாலும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு திராணி இருந்தாலும், நான் என் பலத்தை சாராமல் கர்த்தாவே கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் யாராக இருந்தாலும் உதவி செய்வது நீரே நீரே நீரே. ரபா ஷிகாதாலா ரபோ ரிகாதா ரபோ சந்தோலா ரபோ. என்னுடைய அனுபவங்கள் வேண்டாம் ஆண்டவரே, என் பொசிஷன் வேண்டாம் ஆண்டவரே. ரிகாதாலா ரபோ ஷத்தரபலா ஓ சக்கரதாலா ரபோ ஷித்தோரியந்த ரபா. ஒரு சிறு பிள்ளை ஒரு தாயை சாருவதை போல, ஒரு சிறு பிள்ளை தகப்பனை சாருவதை போல உம்மிடத்தில் நான் வர விரும்புகிறேன் ஐயா, உம்மிடத்தில் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. Lord, I want to be a child. I want to come into your presence, oh God. உயிர்ப்பியுமே உயிர்ப்பியுமே உயிர்ப்பியுமே. அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த உணர்வை திரும்பவும் தாருமே. சிறு சிறு காரியத்தில் அந்த உணர்த்துதல் இருந்தது, அதை திரும்ப தாராண்டவரே. ரபோ ஷக்கரதாலா ரபோ ரிதோரமோ ஷங்கலரபா சகோரபலா ஷதலரபலா சகோதியந்தரபா. Let me be dependent on you, Lord. Let me be dependent on you. பெனியின் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, 4 ஆண்டுகள் ஆண்டவருக்கு எனக்கு உறவே இல்லை, ஆனா போய் ஊழியம் பண்ண அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு, மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் ஆண்டவரோட ஒரு கனெக்ஷனே இல்லை. ஆசாவின் நிலைமை, ஆசாவின் நிலைமை. சாகும் பொழுதும் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, பெரிய பாவம் இல்லை, சுயம், மெட்டீரியலிசம். I can handle this. I don't need God. கர்த்தரே எல்லாம் என்று சொன்னவன், எழுப்புதலை கொண்டு வந்தவன், தேசத்தை கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்ய வைத்தவன், எப்படி இப்படி ஆயிருக்க முடியும்? நான் அப்பப்போ அவன் வாழ்க்கையை போய் பார்த்துப்பேன். ஆண்டவரே, let me not lose my sensitivity. நீர் பேசும் பொழுது எனக்கு பிடிக்காத காரியமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாங்கப்பா, செவி கொடுக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. அப்பேற்பட்ட அனானிகளை என் வாழ்க்கையில வச்சிருங்கப்பா. நீ கனி கொடுப்பது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உன்னை சுத்தீரம் இருக்கக்கூடிய அகிலா பிரிசிலாக்களை உருவாக்கு. உனக்கு அடுத்து வரக்கூடிய திமோத்திகளை உருவாக்கு. பிரோஜனமானவைகளை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளு. உடன் தொழிலாளிகளாக ஆரம்பித்து உடன் ஊழியர்களாக வரும் பொழுது அவனுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்திருக்கும். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக he died with satisfaction that the work of God will continue. இயேசு பிதா என்னை அனுப்பியதை போல நான் உங்களை அனுப்புறேன் தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு. நிலைத்திருக்கக்கூடிய கனி. ஆண்டவரே, எங்களுடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். தனிப்பட்ட நபராக நிலைத்திருக்கும்படி, என் ஊழியத்திலே கனிகள் நிலைத்திருக்கும்படி, இது ரெண்டுத்திற்கும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால் மட்டும். Thank you, Jesus. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்
என்னை அழைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே